ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிற டிஷ் தான் சிக்கன் பாப்கார்ன். இது வீட்லேயே ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும். நமக்கு கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டுக்கு கிடைக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்த்துக்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பாப்கார்னுக்கு நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் தான். இது வந்து 1/2 kg போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்து வச்சுருக்கேன். மற்ற ஐட்டம்ஸும் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா போனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக பாப்கார்ன் மாதிரி நமக்கு சாப்பிட ஈஸியாக இருக்காது. அதனால் போன்லெஸ் நான் வாங்கியிருக்கேன் 1/2 kg. இதை நம்ம குட்டி குட்டியாக அப்புறமா கட் பண்ணலாம். எப்படின்னு நான் அது தனியாக காட்டுறேன். இது கூட நமக்கு தேவையான மற்ற பொருள் பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், ஆரிகானோ, சுகர், சால்ட். இது வந்து பிளாக் பெப்பர் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட நமக்கு லெமன் ஜூஸ்க்கு ஒரு 1/2 லெமன் இருந்தாலே போதுமானது. ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக இந்த பெரிய பெரிய மசாலா, அதுதான் மெயின் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வினிகர் கொஞ்சம். சிக்கனை நம்ம பெரட்டுறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு மைதா நமக்கு தேவை. அது கூட நமக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆனியன் பேஸ்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன ஆனியன் இருந்தால் பெட்டரு. இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு மசாலாஸை எப்படி மிக்சியில் பிளெண்ட் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன். இதில் 1 by 1 ஆட் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது கூட நம்ம வீட்டில் அரைச்ச அந்த மிளகாய் தூள், இதுக்கு தனியாக வீடியோ நாங்கள் போடுவோம் கூடிய சீக்கிரம். பிளாக் பெப்பர், சால்ட்டு நம்ம தேவைக்கேற்ப. இது வந்து மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்தா போதும். சுகர் வந்து சும்மா ஒரு சாங்கியத்துக்கு தான், கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆரிகானோ அண்டு பெரிய பெரிய மசாலா. பெரிய பெரிய மசாலாவை வீட்டிலே செய்ய முடியும். அது எப்படிங்கிறத நாங்கள் தனியாக இன்னொரு செப்பரேட் வீடியோவாக உங்களுக்கு காமிக்கிறோம். இப்போ வந்து நம்ம மிக்சியில் இதெல்லாம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு தேவையான மசாலா. வாங்க இப்போ பார்த்திங்கன்னா பிளெண்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா ஈவனாக எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுதான் நமக்கு மெயினாக டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த பாப்கார்ன் சிக்கனுக்கு. இப்போ வாங்க சிக்கன் எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது பார்த்திங்கன்னா போன்லெஸ் தான், இருந்தாலும் நமக்கு ஒரு 1 inch சைஸுக்கு பீசஸ் இருந்தால் தான் நமக்கு எடுத்து வாயில் ஃபுல்லாக போட்டு கடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாப்பிடும் போது ஒரு பாப்கார்ன் ஃபீல் நமக்கு கிடைக்கும். பெரிய பெரிய பீஸாக இருந்தால் அதையும் சாப்பிட்லாம், பட் ஆனால் அது பாப்கார்ன் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸு 1 inch சைஸு கட் பண்ணிக்கிறேன். இதில் அந்த ட்ரையாங்கிள்மாக இருக்கிறது தனியாக வச்சுக்கிட்டேன். இது இன்னும் 2 போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈச் ஒன் 1 inch சைஸில் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம மற்ற எல்லா பீஸஸையும் கட் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியே மற்ற எல்லா சிக்கனையும் அதே மாதிரி 1 inch சைஸ்க்கு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு இதில் அந்த ஸ்பைசஸை பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சிக்கனை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த மசாலா மிக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு 1 tablespoon இதில் ஆட் பண்ணுறேன். நம்ம மொத்தமாக அரைச்சது பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 tablespoons அளவுக்கு அரைச்சி வச்சுக்கிட்டோம். அது மிச்சமானாலும் நம்ம மற்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு 1 tablespoon இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். இப்போது இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணலாம். அதனால் இன்னொரு 1 tablespoon நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அப்போ ஆக மொத்தம் 1/2 kg சிக்கனுக்கு நம்ம 3 tablespoons வரைக்கும் இந்த மசாலாவை சேர்க்கலாம். ஸ்பைஸ் அதிகமாக விரும்புகிறவங்க இன்னும் கூட அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க.
பட் எல்லா மசாலாவையும் நான் இப்போ காலி பண்ணல, ஏன்னு அப்புறமா சொல்கிறேன். இப்போ இதை நான் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா. இப்போது சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது நம்ம மேரினேட்லாம் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் உடனே போயிடலாம். நம்மளோட அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஆனியன் பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் பேஸ்ட்டு, இது 1 டீஸ்பூன் அளவு, அதை சேர்க்குறேன். அது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த லெமன் ஜூஸ், ஹாஃப் லெமன் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இருக்க லெமன் ஜூஸை இதில் ஸ்க்வீஸ் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமான வாட்டர் கண்டென்ட் நம்ம சேர்த்துக்கூடாது. லெமன் வந்து ஹாஃப்லேயும் கொஞ்சம் கம்மி தான் அது சைஸு. ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கிறது இன்னும் பெட்டர். இப்போது வினிகர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இதில் சேர்க்க போகிறோம். இந்த மூடியிலேயே பாதிக்கும் கொஞ்சம் குறைவாக தான் நான் சேர்க்குறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம ஒரு ஐஸ் பாத் ரெடி பண்ணுறோம். இது எதுக்குன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை மைதாவில் ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு செகண்ட் கோட்டிங் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி மைதாவை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த மைதாவுக்கு தேவையான சால்ட்டை இதில் சேர்க்குறேன். இது ரொம்பவே அவசியம். அப்போ தான் நமக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம 2 கோட்டிங் விட போகிறோம். அதனால் மைதாவுக்கு உப்பு நம்ம தனியாக சேர்த்தே ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 கை யூஸ் பண்ணுறேன். ஒரு கையில் மைதா, ஒரு கையில் சிக்கன்னு. ரைட் ஹேண்டை நான் ட்ரை ஹேண்டாக வச்சுக்கிறேன். எப்பயுமே நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது இதை ஃபாலோ பண்ணுங்கள். சிக்கன் பீசஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து மைதா எல்லா பக்கமும் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. நான் பண்ணுற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோட் ஆகிடுச்சு எல்லா பக்கமும். ஸோ இந்த பீசஸில் இருக்க எக்ஸஸ் ஆன அந்த மைதாவை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி எடுத்துக்கோங்க. அதில் போட்டு லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணால் அதில் ஒட்டினது போக மிச்சம் இருக்கிற மைதா கீழே மைதா பிளேட்லேயே விழுந்துடும். ஸோ இதை வந்துட்டு மீண்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஐஸ் பாத்தில் நம்ம டிப் பண்ணி எடுக்கிறோம். இண்டிவிஜுவலாக எல்லா பீசஸுமே ஈரமாக டிப் ஆகிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். எல்லா பீஸும் செப்பரேட்டாக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று இருந்தால் அது வந்து ஃப்யூஸ் ஆகி ஒட்டிக்கும் மைதாங்கிறதுனால. இது பார்த்திங்கன்னா இதில் இப்படி கை வைக்காமல் பண்ணுறதுனால இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வாட்டரில் கோட்டும் ஆகிடும். இப்போ நம்ம திரும்பவும் மைதாவில் போட்டு செகண்ட் கோட்டிங் நம்ம பண்ணுறோம். இப்பயும் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி மசாஜ் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செகண்ட் கோட்டிங் போட்டதுக்கப்புறம் ஒரு திக்னஸ் தெரியும். இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நமக்கு அதிக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது அதே மாதிரி எல்லா பீசஸ்க்கும் மைதாவை 2 டைம்ஸ் கோட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேயரே தெரியுது பாருங்கள், கோட்டாக இருக்கிறது. இதுதான் நமக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்க போகுது. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் வாங்க. ஆயில் நல்லா ஹீட் பண்ணியாச்சு. இதில் நான் சிக்கன் பீசஸை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுறேன். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆக்கிடாதீங்க. நம்ம KFC சிக்கன் அளவுக்கு தான் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துக்கலாம். நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் அது நல்லா ப்ரௌன் ஆகிடும். இதே மாதிரி நம்ம மற்ற பீசஸையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. மிச்சம் இருக்கிற பெரிய பெரிய மசாலாவை ஆட் பண்ணி ஷேக் பண்ணிக்கலாம். ஷேக் பண்ணும்போதே பாருங்கள் அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு சவுண்ட்லேயே தெரியும்.
நல்லா கிறிஸ்பியாக சுட சுட நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே அதே டேஸ்ட்டில் வீட்லேயும் சிக்கன் பாப்கார்ன் செய்ய முடியும். நீங்களே பார்த்தீங்க, ரொம்பவே ஈஸி தான். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்மளால் பண்ண முடியும். இதுக்கு டொமேட்டோ கெச்சப்பும் ஒயிட் மயோனீஸும் நல்ல ஒரு சைடாக அமையும். ஒயிட் மயோனீஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், லிங்க் நான் கொடுக்குறேன், பாருங்கள். அதே மாதிரி டொமேட்டோ சாஸும் நம்மளே ஹோம்மேட் எப்படி பண்ணலாங்கிறத இன்னொரு வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக இனிமேல் போடுறோம். எல்லாத்துக்கும் வீடியோ போடுறேன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லாத்தையுமே ஹோம்மேடாக பண்ணி சாப்பிட்றது எப்படிங்கிறத மேக்ஸிமம் காட்டலாம். அதுதான் எங்கள் சேனலோட எய்ம். ஸோ அதை இன்னொரு வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக காட்டுறோம். இப்போதைக்கு நீங்கள் இந்த சிக்கன் பாப்கார்னை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு பீஸை சாப்பிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள், நல்லா சுட சுட ஆவி பறக்குது. இதை ஃபஸ்ட்டு கெச்சப்பில் லைட்டாக டிப் பண்ணுறேன். வாவ், செம்மையாக இருக்குது. எனக்கு கெச்சப்பை விட மயோனீஸ் தான் பிடிக்கும். இப்போ அதில் ஒரு டிப் பண்ணி இதை சாப்பிட்றேன். வாவ், செம்மையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். பாய்.